வெல்கம் டு ராஜேஷ் சினிமாஸ். நான் உங்க ராஜேஷ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஹார்ட் ஐஸ் அப்படிங்கிற படம் தான். இது இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்கிற ஒரு படம். ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இது ஒரு ஸ்லாஷர் த்ரில்லர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், இல்லை ஒரு ஹாரர் த்ரில்லர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா ரெண்டு மிக்சடு டைப் தான். சரி, அதுவும் இல்லை அப்படின்னா ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லலாம். ஸோ ஒரு 3 கலந்த படம் தான் இந்த படம். ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஓப்பனிங் சீன்லேயே 2 லவ்வர்ஸு ரிங்கை என்ன பண்ணுறோம், வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரிங்கை ப்ரெசன்ட் பண்ணி போடுறாரு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேருந்தோ ஒரு அம்பு அந்த ரிங்கு மாட்டினவனை போட்டுருது. இதுதான் ஓப்பனிங் சீனே. மிரள வச்சுட்டாங்க. ஒருத்தன் மாஸ்க் போட்டு கொடூரமான முறையில் கொள்றான். அப்போ தான் தெரியுது அவன் மாஸ்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 கண்ணுக்கும் நடுவில் ஹார்ட் சிம்பிள் போட்டிருக்கு. அதனால தான் படத்தோட பேர் ஹார்ட் ஐஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ இந்த படம் ஸ்டார்டிங்லேயே ஒரு கொடூரமான கொலைகள் 2 நடக்குது. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த ஆன் தி ஸ்பாட்டுக்கு வராங்க. இது யார் கொலை பண்ணாங்க, ஏன் கொலை பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. தொடர்ந்து பல கொலைகள் நடக்குது. எல்லாருமே லவ்வர்ஸாக இருக்காங்க. அப்போ தான் போலீஸ்க்கு ஒரு விஷயம் புரியுது, இவன் லவ்வர்ஸை மட்டும் எய்ம் பண்ணி கொள்றான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. ஊருக்குள்ள எல்லா சேனல்லையும் இதை பற்றி தான் போடுறாங்க. லவ்வர்ஸ் யாரும் தனியாக போக வேணாம், வெளியில் எதுவும் நீங்கள் ரொமான்டிக்கான விஷயங்கள் எதுவும் பண்ணாதீங்க, இப்படி ஒரு சைக்கோ ஊருக்குள்ளே திருறான் அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலையுமே சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி டயத்தில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஹோட்டலுக்குள்ளே இருந்து வெளியில் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காண்டி போகிறாங்க. அப்போ எதிர்பாராத விதமாக இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. இதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையில் என்னென்ன எல்லாம் திருப்பங்கள் நடந்துச்சு, அந்த கொலைகார சைக்கோ கொலைகார இவங்களை என்ன பண்ணா, இவங்க அந்த கொலைகாரன்ட்டு தப்பிச்சாங்களா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஹீரோ அண்டு ஹீரோயின் அப்படிங்கிற இந்த 2 கேரக்டர் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் இந்த மாதிரி ஸ்லாஷர் ஹாரர் த்ரில்லர் மூவிஸில் பார்த்தீங்கன்னா யாருக்காவது ஒரு ஆளுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் இதில் 2 பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது மிகப்பெரிய ஒரு ஆறுதலான விஷயம். அதில் ஒலிவியா அப்படிங்கிறவங்க தான் இந்த ஹீரோயின் ஒலிவியா. ஸோ அவங்க அருமையாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹீரோவும் பார்த்தீங்க அப்படின்னா மேசன் கோடிங், அவர் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. இவங்க 2 பேருக்கு நடுவில் உள்ள அந்த கெமிஸ்ட்ரியுமே ரொம்ப அருமையாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு சீனில் பார்த்தீங்க அப்படின்னா கொலைகாரன் இங்கே கொடூரமான முறையில் கொலை பண்ணிக்கிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்ககிட்ட தப்பிச்சுட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ரொமான்ஸாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சீன்ஸ் தான் இருக்கும். அது படத்தில் நம்ம ஒன்றி பார்க்குறப்ப ரொம்ப ரசிக்கும்படியான ஒரு தருணம் அது. அதே மாதிரி ஹீரோயின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் கொலைகாரர்கிட்ட நம்ம இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கமே, இவங்கிட்ட நம்ம ஏன் ஓடணும், நம்ம இவனை போடுவோம் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்கிற விதம் அப்படின்னா அதெல்லாம் வேற லெவலில் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சேசிங் டயத்துலையும் அந்த கொலைகாரன் இவங்களை துரத்துறப்பையும் ஒவ்வொரு ரொமான்ஸையும் வித்தியாசமான முறையில் வச்சது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. இது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மூவிங்கிற மாதிரி நிரூபிச்சிட்டாங்க மேக்கிங்கில். ஸோ மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இந்த படம் என்ன ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு கிடையாது. ஏன்னா இதில் ரத்தம் தெரிய தெரிய குரோதமான காட்சிகள் இருக்கிறதுனால ஃபேமிலி ஆடியன்ஸு, சில்ட்ரன்ஸ் இந்த படத்தை பார்க்க வேணாம். மெச்சூர் அடல்ட்ஸ் இந்த படத்தை பாருங்கள். மீண்டும் அடுத்த மூவி ரசிகையில் உங்களை நான் சந்திக்கிறேன். என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.